தன்னோட குடும்பத்தை இழந்த ஒரு ரொபோட்டிக்ஸ் நிபுணர் ஒருத்தர் அவரோட 11 வயசு பையன் ராபின்ங்கிறவரோட நினைவா ஒரு அட்வான்ஸ்டு மாடல் ரோபோட் உருவாக்குறாரு. அந்த ரோபோட்டுக்குள்ள இறந்து போன அவரோட பையனோட ஆன்மா செயல்படுறதா அவர் நம்புறாரு. தன்னோட தனிமையிலிருந்து வெளியே வர தன் பையனே தன் கூட இருக்கிறதா சந்தோஷப்படும் போது அவரோட தூரத்து சொந்தம் நெஃப்யூன்னு சொல்லுவாங்கல்ல, மருமக, அண்ணன் மக, தம்பி மக, இந்த மாதிரி இப்படி ஒரு சொந்தக்கார பையன் அவர் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலான்ட்டு வரான். அவன் கூடவே அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையும் கூட்டிட்டு வரான். அப்படி அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்யங்கள், இதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது, உண்மையாலுமே அந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சு, அந்த பையன் எப்படி இறந்தான், இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட திகிலா காட்டின படம் தான் ராபின். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. நான் தொடர்ந்து வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் அவனோட பர்த்டே பார்ட்டி வந்த ஒவ்வொருத்தராக ஒரு பையன் கொண்டுட்டு இருக்கான். யாராலையுமே அவனை தடுக்க முடியல. ஸோ அதனால யாரோ ஒருத்தர் அவனை சுட்டு கொண்டுடுறாங்க. இது நடந்து 34 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பணக்கார பெரியவர் அவரோட வீட்டில் ராபின்கிற ஒரு மலைப்பலகையை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பலகைக்குள்ள அவனோட பையனோட போட்டோ இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பெரியவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதில் அவங்களோட குடும்பத்தையும் அவரோட பையனையும் இழந்திருக்காரு. இவருக்கு இதெல்லாம் ஞாபகம் கூட இருக்காது. ஏன் இவரே ஞாபகம் இல்லை. இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவருக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் அவரோட பையனோட நினைவாக ஒரு ரோபோட்டை உருவாக்குவோம், ஏன்னா அவர் ஒரு ரோபோட்டிக் சயின்டிஸ்ட் தான் அப்படின்ட்டு ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த ரோபோட் சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கி அதுக்கு ராபின்னு பேரும் வைக்கிறாரு. இந்த பெரியவருக்கு துணையாக அந்த வீட்டில் ஒரே ஒரு வேலைக்கார பொண்ணு மட்டும் இருக்காங்க. இவனை உருவாக்குன அதே ராத்திரியில் அந்த வீட்டு செல்ல பிராணியாக இருக்கிற ஒரு பூனையை இவன் கொன்னுடுறான். ராபின் கொன்னுடுறான். இது எப்படி இவங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில் ரத்தக்கரை. இவன் வந்தனாலே அமானுஷ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே இந்த பக்கம் அந்த படத்தோட ஹீரோயினோட என்ட்ரி. அவங்க லவ் பண்ணி இன்னையோட 5 வருஷம் ஆகுதுன்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அதே பீச்சுக்காக வந்திருக்காங்க. அந்த ஹீரோயின் இந்த இடத்துல ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ பார்த்துருப்பாரு. ஸோ அதே புக்கில் ஒரு ரிங்கை வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தங்கிட்ட கடை வாங்கியிருப்பாரு. அந்த கடைக்காரன் தான் இந்த பீச்சில் உங்களை பார்த்துட்டு நீ ஒழுங்காக எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலைன்னா உன்னோட ஆள் இருக்க பார்த்தியா, அவன் மூஞ்சி அடிச்சு கொலன்னு ஆக்கிடுவான்ட்டு மிரட்டுற மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்கான். இந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோவோட ஃபேஸ் ஹாப்பி மூட்லேருந்து சேட் மோடுக்கு சேஞ்ச் ஆகுது. இதை கவனிச்சுட்டு நம்ம ஹீரோயின் என்ன ஏதுன்னு விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கதையை நினச்சி நான் வருத்தப்படுறேன். சின்ன வயசுலேயே அம்மா அப்பா வளர்ந்துட்டேன். பொழப்புக்காக பல கண்ட்ரிஸ் போயும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கிறாரு. அடுப்பாக இருக்குது. கொஞ்ச நாள் என் மாமா வீட்டில் போய் இருந்துட்டு வரலாமான்ட்டு ஹீரோயினை கூப்பிட்றாரு. அவங்க சமாளிச்சதுனால இவங்க அங்கே போகிறாங்க. அங்கிளோட அந்த பெரிய மாளிகைக்கு இதான் நான் கட்டிக்கு போகிற பொண்ணுன்னு இன்ட்ரோ கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அவருக்கு இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லை. ஏன் இவர் யாருன்னு இவருக்கு ஞாபகம் இல்லாத போது மருமகத்தை எப்படி ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் அவரை சொல்கிறாருன்ட்டு ஒரு நம்பிக்கையில் அவரை உள்ள கூப்பிடுறாரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கார் கிராஷில் என்னோட குடும்பத்தை இழந்துட்டேன், என்னோட நினைவையும் நான் இழந்துட்டேன். அதனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன். நீயும் என் கூட இருக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான்னு சொல்லி கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. இதெல்லாம் மாடியிலிருந்து அந்த ராபின் பையன் பார்த்துட்டு இருக்கான். உள்ளே போய் நம்ம ஹீரோ தனியாக உட்காந்துருக்கும் போது ராபினோட என்ட்ரி. கதவுக்கு பின்னாடி பயமுறுத்துற மாதிரி நின்றுட்டு இருக்கான். அந்த கதவை ஓப்பன் பண்ணோன்னே ஆளகாணும் ஆரம்பிச்சிட்டேன் வேலையை. அன்றைக்கி ராத்திரி டின்னர் பார்ட்டி நடக்குது. அதில் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பக்கத்துலேயே ராபின் உட்காந்துருக்கிறத கவனிக்கிறாங்க. இவங்க அவங்ககிட்ட போய் யார் இது, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இவனை நான் தான் உருவாக்குனேன்ட்டு அந்த அங்கிள் சொல்கிறாரு. என்னோட இறந்து போன பையனோட நினைவான இதை உருவாக்கியிருக்கேன், இவனும் அப்படி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹீரோயின்ட்ட அந்த கதவை 3 தடவை தட்டிட்டு 1 2 3 என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தா ராபினை காணோம். இவன் வெறும் ரோபோட் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே இவங்ககிட்ட என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்புறம் எல்லாரும் கிளம்பவும் நம்ம ஹீரோவும் வேலைக்கார பொண்ணு மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ராபின் வந்ததுக்கப்புறம் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதா அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த ராபின் அன்னைக்கு ராத்திரி அந்த வேலைக்கார பொண்ணு எப்பயும் போல் வேலையை முடிச்சுட்டு கிளம்பும்போது அவங்கள வெயிட் பண்ணி கொலை பண்ணிடுறான். ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிடுறான். என்னடா நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? அந்த படம் போக போக தான் ஒவ்வொரு சஸ்பென்ஸாக. அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் வேலைக்கார பொண்ணு வேலைக்கு வருவான்னு பார்த்துட்டு இருந்த பெரியவருக்கு ஏமாற்றம் தான். அவங்க வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. சரி பார்த்து போன்ட்டு அப்போதைக்கு விட்டுறாங்க. அப்போ தான் அந்த அங்கிள் ஹீரோட்ட ஏன்னா திடீர்னு நீங்கள் வந்திருக்கு ஆச்சரியமானு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எனக்கு போர் அடிக்குது, நான் இங்கே கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த அங்கிள் பேசிட்டு போயிட்டு ராபினை பார்த்தா அவன் மூஞ்சில் ரத்தக்கரை, மறுபடியும் ரத்தக்கரை. வேலைக்கார பொண்ணு இவன் தான் என்னமோ பண்ணியிருக்கான்ட்டு அவன் தூக்கிட்டு போய் என்னடா பண்ண அவளான்ட்டு கேட்டு ராபின் எந்த பதிலும் இல்லைங்கிறதுனால அவனோட பவர் கேபிளை பிடுங்கி விட்டு போகிறாரு. ஆனால் இந்த விஷயம் ராபினை தடுக்கிற மாதிரி தெரியல. அன்னைக்கு ராத்திரியே நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்குள்ளே எதையோ ஆர்வமாக தேடிட்டு இருக்கும்போது ராபின் பார்த்துடுறான்.
நம்ம ஹீரோ ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிற ஹீரோயினை போயிட்டு பயமுறுத்திட்டு வந்துடுறான். இதில் பயந்த ஹீரோயின் சத்தமாக கத்தும்போது என்ன ஏதுன்னு ஓடி போய் ஹீரோ பார்க்கவும் அங்கே யாரும் இல்லை. ஸோ பயப்படாத, ஏதாவது கெட்ட கனவு கண்டிருப்பேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில் ராபினை பிளாக் பிடுங்கி விட்ட இடத்துல போய் பார்த்தா அவன் அங்கே இல்லை. என்னடா எங்கே போயிருப்பான்ட்டு தொலைவை பார்க்கும்போது அவன் எப்பயும் நிற்கிற கண்ணாடி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். இந்த பவர் சிஸ்டத்தை தாண்டி அவனுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் எனர்ஜி கொடுக்குறத அவர் கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே இருக்கிற கார்டனை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே டல்லாக இருக்காரு. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு ஹீரோயின் கேட்க, ஏன் இந்த கல்யாணத்தில் உனக்கு ஏதாவது விருப்பம் இல்லையா, அதனால தான் அப்படி இருக்கியான்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனால் இவருக்கு கடன் தொலைங்கிறதுனால தான் இந்த டிப்ரெஷனில் இவர் இருக்கார். அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டில் அங்கிள் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாயிடுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் என்னத்தையும் தொலைவுறான். வேறு என்ன தொலைவ போகிறான், பணத்தை தான். எங்கேயாவது இருக்கான்ட்டு பார்க்கும்போது இந்த ராபின் வந்து அவனை பயமுறுத்திக்கிறான். அப்போது கரெக்டான சமயத்தில் அங்கிள் வந்து அவனை காப்பாற்றிடுறாரு. அங்கிள் வரலன்னா ராபினால் நம்ம ஹீரோக்கு என்ன வேணா இருக்கலாம். அப்போதைக்கு அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. அப்போதான் அங்கேருந்து ஹீரோவை கூட்டிகிட்டு போன நம்ம அங்கிள் நம்ம ஹீரோட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு. எனக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. சில பேர் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் தான் என்னோடய குடும்பத்தையும் என்னோட நினைவை நான் இழந்துட்டேன்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த வீடு தீப்பற்றி எரிஞ்சிருச்சு, அதில் தான் எங்கள் ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடுச்சு, என்னோட நினைவும் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வேற என்னமோ நடந்திருக்கு, அதை எல்லோரும் மறைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்னு சொல்லி பெரியவர் சொல்கிறாரு. அங்கிள் சொல்கிறாரு, ஆனால் ஒன்று, என்னோடய பையனை நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்தேன். அவனை எப்படியாவது திரும்ப கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த ரோபோட் ராபின்கிற ரோபோட்டையே நான் உருவாக்கியிருக்கேன். ஆனால் அந்த ரோபோட்டை தாண்டி என்னோடய பையனோட ஆன்மாவே இந்த ரோபோட்குள்ளே வந்து செயல்படுறதா நான் உணர்றேன், கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லி கொஞ்சம் எமோஷ்னலாக சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே இந்த வேலைக்கார பொண்ணு ஒன்று செத்து போச்சு இல்லையா, அது தேடி யாரும் வரமாட்டாங்களா என்ன இன்னும் ஆளை காணுன்ட்டு வீட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களே, நம்ம போலீஸ்காரங்க இந்த வீட்டுக்கு தேடி வராங்க. வந்து அங்கிள்கிட்ட கடைசியாக அவங்க இங்கே தான் வேலையை முடிச்சு கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வரல. அவங்க எங்கே போயிருக்காங்கன்ட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவங்க பார்த்தீங்களான்னு கேட்கும்போது எனக்கும் தெரியாது, அவங்க வேலையை முடிச்சுட்டு போனவங்க திருப்பி வரல, அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எடுக்கல, ஸோ எனக்கு தெரியாது, நீங்கள் பாருங்கன்னு சொல்லவும் ஒரு சந்தேகத்தோடையே அந்த போலீஸ்காரங்க அங்கேருந்து போகிறாங்க. இவங்க போன அடுத்த செகண்டே அவரோட லவ்வர், அந்த வேலைக்கார பொண்ணோட லவ்வர் அவளை தேடிட்டு அங்கே வரான். அந்த இடத்துல சில இடங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால உள்ள போய் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் அந்த பொண்ணு இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு அழுகிறான். உடனே போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ண இந்த ராபின் ரோபோட் பின்னாடி வந்து அவனை கொன்னுடுறான். ஏதோ ட்ராப் ரெடி பண்ணி வச்சுருக்கான், அதன் மூலிமா அவனை கொன்னுடுறான். இவ்வளையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி அதே இடத்துல வந்து உட்காடுறான், அதே சேரில் வந்து உட்காடுறான். இந்த போலீஸ்காரங்களாம் போனதுக்கப்புறம் அந்த பெரிய ஒரு அங்கிள் வந்து அவனோட பையன் ராபின், நீ தான் அவளை கொண்டிருக்குது கரெக்டாக, என்ன பண்ண அவளான்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது, நோன்னு ஆன்சர் பண்ணுது. அது இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்த நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அந்த ரோபோட் தெரியாமல் அது பக்கத்துலேயே வந்து அது எழுதின சைன் நோங்கிறத பார்த்துட்டு போயிட்டு அவரால் சஸ்பென்ஸ் பொறுக்க முடியல. என்ன தாண்டா ஆச்சு அப்படி இந்த வீட்டுக்கிட்டு இன்டர்நெட்டில் ஏதாவது கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். இந்த ஃபேமிலி பேர் ரதர்ஃபோர்ட் ஃபேமிலி. ரதர்ஃபோர்ட் ஃபேமிலியை பற்றி ஒருத்தர் ஏதோ இதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு, எதுலன்னு கூட எனக்கு தெளிவாக தெரியல. அதில் பீட்டர் வில்லியம்ஸ்னு ஒருத்தர் அங்கே நடந்த கொடூரத்தை பற்றி கொஞ்சம் அரைகுறையாக சொல்லியிருக்கவும் அவருக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ கேட்குறாரு, என்ன தான் ஆச்சு இந்த வீட்டில்னு கேட்கும்போது அவர் ஆரம்பத்தில் சொல்ல தயங்கினாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையெல்லாம் சொல்கிறாரு. ஒரு பணக்கார வீட்டு பையன், ரதர்ஃபோர்ட் ஃபேமிலியோட பையன், அவன் பேர் ராபின், சின்ன பையன் தான். அவன் வீட்டு பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க அம்மா கூட வந்து எல்லாத்தையும் அந்த பேஸ்பால் பேட் இருக்குல்ல அதை வச்சு அடிச்சு கொண்டான். அதில் என்ன மட்டும் அவன் விட்டுட்டான். அவனை யாரும் தடுக்க முடியல. என்ன ஏன் அவன் விட்டான்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு காரணம் இருக்குதா நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து அவரோட அப்பாவே வந்து அவரோட பையனை இதில் பார்த்துட்டு கொன்னுட்டு அழுகவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுன்னு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது லேப்டாப்பில் சார்ஜ் போயிடுது. சரி மொபைலில் கால் பண்ணுவோன்னு தொலைவும் போது அந்த மொபைல் எடுத்துகிட்டு ஹீரோயின் வராங்க. வந்து என்னதுன்னா அந்த கடங்காரன் மெசேஜ் பண்ணியிருப்பான் இல்லையா, அது கொண்டு வந்து காட்டுறாங்க. இவங்க பார்த்துட்டாங்க. என்ன எவ்வளோ அவன் கடன் வாங்கி வச்சிருக்கான், அவன் என் மூஞ்செல்லாம் அடிச்சு கொலகொலன்னு ஆக்கிடுவான்னு சொல்கிறான். அப்படி எவ்வளோ வாங்கி வச்சிருக்கேன்னு கேட்கும்போது நான் $50,000 வாங்கி வச்சிருக்கேன், $50,000
$50,000 அந்த ஒரு கணக்கில் $50,000 வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தானே. அதை கட்ட வர்றதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தான் நான் இங்கே வந்தேன். இந்த பெரியவர் எனக்கு சொந்தக்காரர் தானே, வசதியான பாட்டி, தனியாக இருக்கிறவர், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார், இல்லைன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் ஏதாவது அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஆரம்பத்தில் சம்மதிக்கலைனாலும் சரி என்னமோ பண்ணிட்டு திடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அன்றைக்கி ராத்திரியே நம்ம தாத்தாக்கு அங்கிளுக்கு பாலில் என்னமோ கலந்து கொடுக்குறாங்க, மயக்க மருந்து மாதிரி. அதை அவருக்கு கொடுத்து அவர் குடிச்சு மயக்கம் போட்டுறாரு. அந்த கேப்பில் ஹீரோயினும் அந்த வீட்டில் திருட்டலான்னு போகிறாங்க. அதே சமயம் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க இல்லையா போலீஸு, அவங்க 2 பேரும், ஒரு பொண்ணு ஒரு பையன் போலீஸ்காரங்க, அவங்க 2 பேரும் வராங்க. இந்த போலீஸ்காரங்க தனித்தனியாக தேடும்போது அந்த லேடி போலீஸ் வந்து இந்த ராபின் வினோதமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்னடா அதுன்னு போய் பார்க்கும்போது அவன் கத்தி எடுத்து குத்தி கொன்னுட்டு ஒரு ரத்தக்கரையோட அந்த கரண்ட்டை வச்சு அவங்க மறுபடியும் கொடூரமாக தாக்குறான். அவங்கள தேடிட்டு வந்த அந்த ஜென்ஸ் போலீஸ் அவரையும் அவன் கொன்னுட்டு எப்படி கொல்றான் தெரியுமா, அந்த கேஸ் ஃப்ளேமை வச்சு மூஞ்சில் எரித்து கொடூரமாக கொலை பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஏதாவது கிடைக்குமா, பணம் வச்சுருப்பாரு அப்படின்ட்டு உள்ளே தலைவிட்டுருக்காங்க. ஏன்னா இந்த பெரியவர் வந்து பேங்க்ஸ் எல்லாம் எதுவும் நம்ப மாட்டார். பேங்க்கில் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக நம்மளே வச்சுருப்போம், நம்மளே சேமித்து வச்சுருப்போன்ட்டு அங்கே ஏதாவது ஒழிச்சு வச்சுருப்பாருன்ட்டு எனக்கு எப்படியே விஷயம் தெரிஞ்சிருக்கு ஹீரோவுக்கு. அதனால் அங்கே பார்த்துட்ருக்காங்க. அப்படி தான் ஒரு அண்டர் கிரவுண்டில் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை ராபின் துரத்திட்டு வரான். அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஹீரோ காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடுறான். வெளியே வந்து தப்பிச்சு ஓட வேண்டியதானே. வெளியேனா இன்னொரு ரூமுக்கு வெளியே அங்கே வந்து ஒரு பொட்டியை பார்க்குறாங்க. சரி அதில் தான் பணம் இருக்கும், எடுத்துகிட்டு போகலான்ட்டு அந்த பணத்தை அந்த பாஸ்வேர்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, தெளிவான அங்கிள் அவர் எதுவுமே வைக்கல. சரி விட பார்த்துக்கலாம் கிளம்பலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கைதி படத்தில் பின்னாடி இருந்து கொடுத்துருவாங்களே அது மாதிரி பின்னாடி இருந்து கத்தியால் குத்தி கொண்டுடுறான் ராபின். எல்லாம் பார்த்து கோவப்பட்ட ஹீரோ ஒரு கட்டையை எடுத்து ராபின் மேலேயே மூஞ்சில் அடிக்கிறான். அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கதறிட்டு இருக்கும்போது ராபின் இவனையும் அடித்து ஒரு சேரில் கட்டி போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சிடறான். நம்ம ஹீரோவுக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே ராபின் ஹீரோட்ட சில விஷயங்களை கேட்குறான். அப்போ தான் அந்த ராபின் ரோபோட் முத பேசுகிறான். நீ வந்து எங்கள் அப்பாவுக்கு சொந்தக்காரனா, அதாவது நெஃப்யூவா, நீ அது இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ யாருன்னு ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் நான் நெஃப்யூ தான்ட்டு சொல்லவும் அடி 2 அடியை போடவும் உண்மையை சொல்கிறான் ஹீரோ. நான் நெஃப்யூலாம் இல்லை, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அப்போது அந்த பெரியவருக்கு யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் அவர் வந்து பணத்தையெல்லாம் பேங்க்கில் போட்டு வைக்க மாட்டார், அவர் யாரையும் நம்பாதனால அவரையும் சேமித்து வச்சுருப்பாரு, உள்ளதாக வச்சுருப்பாருன்ட்டு எனக்கு தெரியும். அதனால் இப்போ தான் சமீபமாக அவரோட நினைவை இழந்துட்டு தான் நியூஸில் படித்தேன். அதனால் இந்த வீட்டுக்கு நான் அவரோட நெஃப்யூவோட வேஷம் போட்டு நான் வந்திருக்கேன். வேஷம்னு சொல்ல முடியாது, யாரும் அவருக்கு ஞாபகம் இல்லையா, அதனால் நெஃப்யூ மாதிரி சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு உண்மையை சொல்கிறான். அப்படி நான் வந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்குன்னு இருந்த ஒரே பொண்ணு நான் இழந்துட்டேன், என்னையும் கொன்றாத விட்டுரு, தயவு செஞ்சு விட்டுருன்ட்டு ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கும்போது ராபின் முன்னாடி வந்து அவன் ஒரு விஷயத்த சொல்கிறான். சின்ன வயசில் நானும் இப்படி தான் எங்கள் அம்மா கிட்ட கெஞ்சுவேன், என்னை விட்டுருங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்ட்டு. அவங்க எதுக்குமே எனக்கு அது கொடுத்து கேட்டதில்லை, அடிப்பாங்க, தொல்லை பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட என் மேலே பாசமாக இருந்ததில்லை. அதனால தான் இவ்வளோ கொடூரமாக இருக்கு, உனக்கும் நான் கருணை கட்ட போகிறதில்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ அவர் கையோவில் இருக்கிற கவுத்தை அறுத்துட்டு ராபினை அடித்து கீழே தள்ளுறான். அப்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. இந்த அங்கிள் நம்ம ஹீரோவை துப்பாக்கியால் சுட்டு கொன்னுடுறாரு. ராபின் எவ்வளோ மோசமானவங்கிறதும் அவன் என்னென்ன வேலை பண்ணுறாங்கிறதும் அந்த அங்கிளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவரோட பையன் மேலே இருக்கிற பாசம், இந்த ஆன்மா அவங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை கூட அவரால் விட்டு கொடுக்க முடியல. அதனால் அவருக்கு பொறுப்பு யார் வந்தாலும் சரி அவரை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கார், ராபினும் சரி அந்த அங்கிளும் சரி. அப்போது இதில் வில்லன் யார், ராபினா இல்லை அவங்க அப்பா அந்த அங்கிளா? 2 பேரும் தான். ஹீரோ இறந்துடுறாரு. இந்த ஹீரோ அடித்தாப்புல இல்லையா அந்த ராபினை, அதில் அவன் கொஞ்சம் ஃபியூஸ் போயிடுறான். மறுபடியும் எடுத்து சரி பண்ணி இப்போது பழசை விட கொஞ்சம் கொடூரமான ஒரு ராபின் வரான். அந்த எந்திரன் 2.0 மாதிரி முடியுது, இதோட படம் முடியுது. நல்ல ஒரு ஹாரர் மூவி. படம் 1.5 மணி நேரம் தாங்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மூவி மைண்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.